வணக்கம். ஆயுஷான் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான பணி நிரவல் மற்றும் பொது மாறுதல் கலந்தாய்வு. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா, பணி நிரவலும் இருக்குது, பொது மாறுதலும் இருக்குது. ஸோ பணி நிறுவல் பற்றி வேறு வேறு வீடியோவில் கொடுத்துட்றேன். பணி நிறுவல் பார்த்தீங்கன்னா, செகண்ட் டிகிரி டீச்சர்ஸில் பணி நிரவல் இருக்குது, பிஜி டீச்சர்ஸ்லையும் பணி நிரவல் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த பொது மாறுதல் கலந்தாய்வு இந்த பட்டியலிருந்து நமக்கு என்ன நியூஸ் கிடைக்கும் அப்படின்னா, எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்ற டேட்டா நமக்கு அவுட்லைனில் கிடைக்கும். ஆனால் டிஸ்ட்ரிக்கு அந்த ஸ்கூல் அப்படின்றது பெர்மனன்ட் கிடையாது. நம்ம கவுண்ட்ஸ் தெரியும். எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு கவுண்ட்ஸ் தெரியும். பட் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த ஊரில் இருக்கிற பள்ளிகளோடது யார் வேணாலும் இடமாறுதல் ஃபில் ஆகிடுவாங்க. அதனால் இடமாறுதல் ஃபில் ஆகும்போது நமக்கு அந்த பள்ளிகளோட வேக்கன்சி வந்து பெர்மனன்ட் கிடையாது. பட் அந்த கவுண்ட்ஸ் தான் நமக்கு பெர்மனன்ட். அப்படி பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி நமக்கு எல்லா டேட்டஸும் கொடுத்துட்றாங்க. 1/6/2024 வரையும் இருக்கிற காலி பணிகள் கொடுக்கும் பொழுது, இந்த சீரியல் நம்பர் 2ல் பாருங்கள், 20/5/2024 மே மாதம் 20ஆம் தேதி முன்னுரிமை பட்டியலும் வெளிவரப்போகுது, காலி பணியிட விவரங்களும் வெளியே வரும். ஸோ இந்த காலி பணியிட விவரங்கள் வந்து 2 பேருக்கு இது 9ஆம் தேதி இல்லைங்களா? இன்னும் நமக்கு வந்து எத்தனை நாளுக்கு 11 நாள் இருக்குது. இப்போது காலி பணியிட விவரங்களை பொறுத்தவரையும் 2 பேருக்கு முக்கியமான தகவல். ஒன்று, மாவட்டத்தை விட்டு மாவட்டம் மாறவங்களுக்கும், மாவட்டத்திற்குள்ளே மாறவங்களுக்கும் ஃபேவராக இருக்கிற ஒரு தகவல். அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த அரசு வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கு இந்த காலி பணியிடத்தோட கவுண்ட்ஸ் தெரியும். அப்போ இந்த காலி பணி கவுண்ட்ஸ் தெரியும்போது, தங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். இந்த லிஸ்ட்டு வெளியே வந்துச்சுன்னா, அதை பற்றி தகவல் ஆயுஷன் நியூஸ் சேனலில் உங்களுக்கு கண்டிப்பாக பதிவேற்றப்படும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக தகவல் அன்னைக்கு கிடைக்கும். இதில் சீரியல் நம்பர் 3 பாருங்கள். முன்னுரிமை பட்டியலில் திருத்தம் இருந்தால் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏதாவது முறையீடுகள் அப்ஜெக்ஷன் இருந்தாலும் அதை பண்ணிடுவாங்க 21ஆம் தேதி. அப்போ ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கிறாங்க. 21, 22, 23ஆம் தேதி என்ன நடக்குதுன்னா, இறுதி பட்டியல் வெளியிடுறாங்க. இறுதி முன்னுரிமை பட்டியல் வெளியிட ரிலீஸ் ஆஃப் சீனியாரிட்டி லிஸ்ட் அண்ட் ரிலீஸ் ஆஃப் வேக்கன்சி லிஸ்ட் ஃபைனல். ஸோ நமக்கு மே மாதம் 23ஆம் தேதி வரையும் காத்துட்ருக்கணும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 13 இதில் ஒரு 15 நாட்கள் நம்ம காத்துட்டு இருந்தால் நமக்கு அரவுண்ட் தமிழ்நாடு எவ்வளவு பிடி வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ பிஜி வேக்கன்சி இருக்குது, எவ்வளவு எஸ்டி வேக்கன்சி இருக்குன்ற ஒரு அப்ராக்சிமேட் டேட்டா நமக்கு அவுட்லைனில் கிடைக்கும். இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். இது ஆயுஷான் அச்சம் தவிர.